ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து நம்ம நியூட்டனியன்ஸ் யூனிட் 2ல் வந்து ரியாலஜியில் வந்து ஆல்ரெடி நியூட்டனியன் சிஸ்டம்னா என்ன, அது 2 டைப்பு, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் மொத்தமே பார்த்தாச்சு. நம்ம வந்து திக்ஸோட்ராபி அந்த ஒரு ஃபார்முலேஷன் இதெல்லாம் வந்து அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டோம். அதை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஆல்ரெடி போன வீடியோ பார்க்காதவங்க வந்து நியூட்டனியன் சிஸ்டம் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளோ வரைக்கும் டைலட்டன்ட் வரைக்கும் போட்டுட்ருக்கோம் ஃபுல்லாக. அது வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம திக்ஸோட்ராபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம திக்ஸோட்ராபியில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு திக்ஸோட்ராபி அப்படின்னா வந்து டெஃபினிஷன் வந்து பார்க்கணும். இதுவும் வந்து இப்போ நம்ம போன வீடியோவில் வந்து நான் நியூட்டனில் வந்து 3 டைப்ஸ்ன்னு படித்தோம் இல்லையா? பிளாஸ்டிக் ஃப்ளோ, சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளோ, டைலேட்டன்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு. அந்த சூடோ பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம என்ன படித்தோம்? ஒரு ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோன்னா, இப்போ ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் வந்து அப்ளை பண்ணோன்னா விஸ்காசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? இதுதான் படித்தோம். அதே தியரி தான் வந்து திக்ஸோட்ராபிலையும். ஓகேவா? திக்ஸோட்ராபி டெஃபினிஷன் வந்து எப்படின்னா, இதுலேயும் வந்து ஒரு ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்ளை பண்ணுறோன்னா விஸ்காசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் வந்து இது அப்படியே வந்து திக்ஸோட்ராபி இன் சூடோ பிளாஸ்டிக் சிஸ்டம் இதுவும் ஒரு அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து திக்ஸோட்ராபி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். த்ரிக்ஸ் அப்படின்னா வந்து ஷேக்கு, அப்படின்னா ஸ்டியர் கலக்கிறது இல்லைனா குலக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ட்ராப்பினா சேஞ்சு. இப்போ நம்ம திக்ஸோட்ராப்பினா ஒரு ஷேக் பண்ணியோ இல்லை கலக்கியோ வந்து நம்ம அதில் ஒரு சேஞ்சை கொண்டு வர்றது தான் வந்து திக்ஸோட்ராபி. ஓகேவா? அப்படின்னா எப்படி நம்ம சேஞ்சை கொண்டு வரலாம்னா, இப்போ ஒரு ஜெல் இருக்குது. அந்த ஜெல்லில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டீரிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். நல்லா கலக்கிறோம், போட்டு கலக்கிறப்பன்னா அது வந்து சொல்யூஷனாக வந்து மாறுது. ஏன்னா நம்ம அதில் போய் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறோம். நல்லா கலக்கி அப்ளை பண்ணுறப்போ அது வந்து சொல்யூஷன் ஆகுது. சொல்யூஷன் ஆகிட்ட உடனே நம்ம அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு வச்சு நம்ம ஸ்ட்ரெஸ் எதுவும் தரல, ஸ்ட்ரெஸ் தராத வச்சு ரிமூவல் ஆஃப் ஸ்டியர்ஸஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ் தரல, அப்போ வந்து நான் வந்து ஸ்லோவாக வந்து அது ஜெல்லாகவே திரும்ப கன்வெர்ட் ஆகுது. இந்த டைமில் வந்து விஸ்காசிட்டி எப்படி இருக்குன்னா, அது ஜெல்லாக இருக்கிறப்ப விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது விஸ்காசிட்டி வந்து கம்மியாகுது. திரும்ப ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணாமல் இருக்கப்போ விஸ்காசிட்டியும் அதிகமாகுது. இதே கான்செப்ட் தான் இந்த டெஃபினிஷனே அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது ஆனால் மெயினாக ஒரு இதுவாக எழுதணும்னா இந்த வார்த்தை கன்ஃபார்மாக இருக்கணும். It is defined as a isothermal and comparatively slow recovery of a system. ஓகேவா? இது வந்து ஒரு ஐசோதர்மல். இது எப்படி கம்பேரிட்டிவ் பண்ணுறீங்கன்னா, ஸ்லோவாக வந்து கம்பேரிட்டிவில் ஸ்லோவாக வந்து ரிகவரி ஆகும். ஓகேவா? கம்பேர்டு வித் ரெக்கவரி ஆஃப் சிஸ்டம். இது கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகும். எப்படின்னா ஸ்டியரிங். ஓகேவா? ஸ்டியரிங் வந்து கொடுக்காதப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து லாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இந்த டெஃபினிஷன் எழுதுறதோட இந்த சைடில் வந்து திக்ஸோட்ராபிக்கு வந்து ஒரு சூப்பரான டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. இதே கூட எழுதலாம். இதே செகண்ட் பாயிண்ட்டும் இதை நான் சொன்னேன் இல்லையா, இதை வந்து சூடோ பிளாஸ்டிக் நான் நியூட்டனில் இருக்கிற சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிடை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா அதே தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து நான் அந்த டயக்ராம் சொன்னேன் இல்லையா, அது வரைஞ்சிக்கின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாலிமரு இன் வாட்டர். இது வந்து நெகட்டிவ் திக்ஸோட்ராபி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த திக்ஸோட்ராபின் சூடோ பிளாஸ்டிக் வந்து நம்ம சூடோ பிளாஸ்டிக் வந்து ஒரு கிராஃப் போட்டோ இல்லையா, ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்லேருந்து இப்படி கீழே ரேட் ஆஃப் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்த மாதிரி வரணுன்னு அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, ஏன்னா இந்த கிராஃபுக்கும் அந்த கிராஃபுக்கும் வித்தியாசமாக இருக்குதுலாம் இல்லை. இதில் வந்து ரேட் ஆஃப் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் வந்து கீழே போட்டிருப்பாங்க. இதில் சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளோவில் வந்து ரேட் ஆஃப் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் வந்து கீழே போட்டிருப்பாங்க, ஸ்டியரிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சைடில் போட்டிருப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து கர்வ் இப்படி போட்டிருக்காங்களா. இதில் வந்து ஒன்றும் இல்லை, வந்து கீழே போட்டுட்ருப்பாரு. ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் கீழே, ரேட் ஆஃப் ஸ்டியரை வந்து சைடில் போட்டிருக்க வச்சு உங்களுக்கு கிராஃப் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்று இப்படி போட்டு இப்படி கீழே வந்து டவுன் கர்வ் வந்து எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். ஓகேவா? நெகட்டிவ் திக்ஸோட்ராபினா பேர்லேயே இருக்குது, திக்ஸோட்ராபிக்கு வந்து ஆப்போசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட் என்ன, நம்ம திக்ஸோட்ராபில்னா பார்த்தோம், ஒரு ஜெல்லில் விஸ்காசிட்டி இருக்குது, அதில் வந்து ஒரு ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறோன்னா விஸ்காசிட்டி வந்து கம்மியாகுது இல்லையா. அதே மாதிரி நெகட்டிவ்னால் அதுக்கு ஆப்போசிட்டு தானே இருக்கணும். இப்போ விஸ்காசிட்டி வந்து கம்மியாக இருக்குது, அதில் நம்ம ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறப்போ விஸ்காசிட்டி வந்து அதிகமாகுது. அப்படியே ஆப்போசிட்டு அதுதான் சொல்யூஷனாக இருக்குது. சொல்யூஷனாக இருக்கிறதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, கலக்காமல் வைக்கிறோம் அப்படியே கொஞ்சம் நேரம். ஓகேவா? விஸ்காசிட்டி வந்து அதிகமாகிடுது, ஜெல்லாக ஆகிடுது. அப்புறம் அந்த ஜெல்லை வந்து திரும்ப நம்ம கலக்கிறப்போ சொல்யூஷன் ஆகிடுது, விஸ்காசிட்டியாக வந்து கம்மியாகிடுது சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து நெகட்டிவ் திக்ஸோட்ராபிக்கு டெஃபினிஷன். இதே தான் எங்கேயும் இருக்கும். நான் சொன்னது அப்படியே தான் டெஃபினிஷன் வந்து பச்சு பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான 2 மார்க் வந்து சொல்லணும். இது வந்து
ரியோப்ராக்சி இது வந்து 2 மார்க்கில் வந்து எங்களுக்கு கேட்டாங்க இது இந்த கொஷினை வந்து ஓகேவா. என்னன்னா இப்போ நம்ம படித்ததே தான் வரும். இந்த பினாமினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விச் ஜெல் ஃபார்மேஷன் டேக்ஸ் பிளேஸ் மோர் ரெடிலி. ஜெல்லாக இருக்கிறதுல வந்து என்ன பண்ணுறோன்னா ஜென்ட்டில் வந்து நம்ம ஷேக் பண்ணுறோம். ஷேக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா சொல்யூஷன் ஆகுதா, அப்படி இல்லைனா இர்ரெகுலர் மூமெண்டம் தரோம், அது வந்து சொல்யூஷன் ஆகுது. அந்த சொல்யூஷன் நம்ம இந்த மூமெண்ட் தராமல் விட்டால் ஜெல் ஆகிடுது. ஓகே, இதுதான் வந்து திக்ஸோட்ராபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் இந்த திக்ஸோட்ராபிக்கும் இந்த ரியோபிக்ஸிக்கும் இதுதான் வித்தியாசம். ஓகேவா, பேர் மாற்றி சொல்லிட்டேனா, சாரி கைஸ். ரியோபெக்ஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் டெஃபினேஷன், ஆனால் கொஞ்சம் மாறும், அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து இந்த திக்ஸோட்ராபி வந்து ஃபார்முலேஷனில் வந்து எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து தனியாக ஒரு கொஷின் இருக்குது சிலபஸில். ஓகேவா, இப்போ வந்து என்னென்னா a well formulated thixotropy suspension will not easily settled in container. என்ன சொன்னால் இப்போ வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, இந்த திக்ஸோட்ராபி சஸ்பென்ஷன்னா அதுனா ஈஸியாக வந்து செட்டில் ஆகிடாது கண்டெய்னரில் போயிட்டு. ஏன்னா ஃப்ளூயிட் வந்து ஷேக்கிங்கில் இருக்கா, அப்போ வந்து என்ன ஆகும், டிஸ்பென்ஷன் ஆகிடும், கடகடன் தண்ணி கூட வந்து கலந்துரும் அந்த ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறப்போ. அதனால் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து இது செட்டில் ஆகாது. ஓகேவா, அடுத்தது வந்து இப்போ திக்ஸோட்ராபியில் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி எதுனா லிக்விட் ஃபார்மசூட்டிக்கல் சிஸ்டம், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த திக்ஸோட்ராபியில் வந்து எது அதிகமாக இருக்கும்னா ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, த கிரேட்டர் இந்த திக்ஸோட்ராபி த ஹையர் இஸ் எ ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து இந்த திக்ஸோட்ராபி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்னா சொல்லலாம்னா க்ரீமு ஆயின்மெண்ட், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா, இதையாவது நான் போதும்.